இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒன்னில வெண்ணிலா, இன்னைக்கு விசா இன்டர்வியூ இருக்கு, அதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். இன்னும் டிவோர்ஸே கிடைக்கல, அதுக்குள்ள விசா இன்டர்வியூவா? இங்க இருந்து கிளம்புறதுல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க போல. டைவர்ஸ் கூட ஈஸியா கிடைச்சிரும், ஆனா விசா கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதான் முன்னாடியே வாங்கிடலான்னு போயிட்டு இருக்கேன். வெண்ணிலா, உன்னை எவ்வளவு நம்பினேன், ஏன் இப்படி பண்ண? என்ன புரியாத மாதிரி பாக்குற? நீ ஏன் வருண பெரிய சம்மதிச்ச? எதுக்காக டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்ட? சொல்லு. உங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், உண்மையை சொல்லு. நீயா சம்மதிச்சியா இல்ல வருண் உன்னை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சானா? இல்ல, அவர் என்ன கட்டாயப்படுத்தல, நானே தான் ஓகே சொன்னேன். என்னது? நீயா சம்மதிச்சியா? ஏய் வெண்ணிலா, இவன் டிவோர்ஸ் வாங்கிட்டு அமெரிக்கா போறான். அதுக்கப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் இவனை பார்க்க முடியாது. தெரியும் மாமா. முட்டாளா நீ? உன்னை வருணையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நானும் சித்தியும் ஒவ்வொரு நிமிஷமும் போராடிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடா கேஷுவலா தெரியும்னு சொல்ற? இதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். எனக்கு எப்பவும் வருணோட சந்தோஷம் தான் முக்கியம் மாமா. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். இதுக்கப்புறம் ஓ லைஃப் என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? இதுல யோசிக்க என்ன மாமா இருக்கு? நான் தான் அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்காக அவர் காலம் முழுக்க ஏன் கூட வாழ்ந்து கஷ்டப்படணுமா என்ன? வேண்டாம் மாமா, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையாவது கிடைக்கணும்ல. ஐயோ வெண்ணிலா, நீ அவசரப்படாத. இது அவசரத்துல எடுத்த முடிவு இல்ல மாமா, நல்லா யோசிச்சு நிதானமா எடுத்த முடிவு. வருணுக்கு அமெரிக்காவில தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசையை நாமே தடுக்கணும்? என்ன அவனுக்காக பெரிய தியாகம் பண்றதா நினைப்பா? இது தியாகம் இல்ல மாமா, நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு. அந்த அன்பை நான் இப்படியும் காட்டலாம்ல. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா? வேண்டாம் மாமா, ப்ளீஸ். இது அத்தைக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம். அதையும் மீறி அத்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்க என்ன எப்போ பார்க்க முடியாது. வரும். என்னடா அதெல்லாம்? நீயாவது நான் சொல்றத கேள்றா. வேணாண்டா இதெல்லாம். நீ என்ன சொன்னாலும் சரி, என் முடிவு மாறாதுண்ணா. இன்னைக்கு எனக்கு விசா இன்டர்வியூ, நான் கண்டிப்பா போக தான் போறேன். நீ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகாம போய் வேலையை பாரு. வரும்.